மரணிக்கக்கூடிய நேரத்தில் எங்களை தர்கா வழிபாட்டில், மரணிக்கக்கூடிய நேரத்தில் எங்களை தகடுகளை கட்டுபவர்களாக, மரணிக்கக்கூடிய நேரத்தில் தாயத்துகளை நம்புபவர்களாக, மரணிக்கக்கூடிய நேரத்தில் மௌலூது ஓதக்கூடியவர்களாக, எங்களை இணை வைப்பில் இணைந்து மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். அவர் ஏகத்துவத்தினுடைய இமாமாக இருந்தார். ஏகத்துவத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருந்தார். எல்லாவற்றையும் அந்த ஏகத்துவத்திற்காக இழக்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் கேட்டார், யா அல்லாஹ், என்னை, என்னுடைய பிள்ளைகளை உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு என்று தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவராக அவர் இருந்தார். நாம் இப்படிப்பட்ட துவாக்களை கேட்கிறோமா என்றால் கேட்பதில்லை. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையில் கொள்கையில தான் மரணிப்போம் என்று நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை தன்னுடைய 2 விரல்களுக்கு இடையிலே வைத்திருக்கிறான். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திருப்பி விடலாம். இன்று கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் நாளை மரணிக்கக்கூடிய நேரத்தில் இதே கொள்கையில் இருப்போமா என்று நமக்கு தெரியாது. ஹலாலான உணவை உண்ணுங்கள், ஹலாலான பேச்சை பேசுங்கள், ஹலாலான முறையில் சம்பாதியுங்கள், ஹலாலான முறையிலே உடை உடுத்துங்கள், ஹலாலான முறையிலே வாழ்க்கையை வாழுங்கள். திருமறை குர்ஆனும் முஹம்மது நபியும் எதை சொன்னார்களோ அதை செய்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்வது மொத்தமும் ஹராம், செய்வது மொத்தமும் திருட்டு வேலை, செய்வது மொத்தமும் திருமறை குர்ஆனுக்கு எதிரான விஷயங்கள், செய்வது மொத்தமும் முஹம்மது நபியுடைய வார்த்தைகளுக்கு எதிரான விஷயங்கள், இவற்றை எல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ்வை பார்த்து கையேந்தி விட்டு கேட்டது கிடைக்கவில்லை என்று ஒருவன் சொல்வானேயானால் அவனை விட ஒரு பொய்யன் வேறு யார்? ஹராமான ஒன்றை உண்டு கொண்டு, ஹராமான ஒன்றை உடுத்துக் கொண்டு, ஹராமாகவே வாழ்ந்து கொண்டு, ஹராமிலேயே மூழ்கி கிடந்து அல்லாஹ்வை பார்த்து கையேந்துவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவன் சொல்வதை செய்யல, ஆனா கேட்டுக்கிட்டு மட்டும் இருப்பன. அத்துவாஹ் வல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். பிரார்த்தியுங்கள், தொழுகையில் பிரார்த்தியுங்கள், தொழுகை முடிந்ததற்கு பிறகு பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்வை நோக்கி கையேந்தி 1000 விஷயங்களை கேளுங்கள். உலகத்திற்காக கேளுங்கள், சமூகத்திற்காக கேளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக கேளுங்கள், உங்களுடைய உடலுக்காக கேளுங்கள், உங்களுடைய வயதிற்காக கேளுங்கள், ஆரோக்கியத்திற்காக கேளுங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய மார்க்கத்திற்காகவும் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரத்தில் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்களில் நாம் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடம் சிறு குறைகள் இருக்குமேயானால் அதை தவிர்த்து கொள்வதற்கும் முயற்சிக்க வேண்டும். இந்த மார்க்கம் நமக்கு ஏராளமான விஷயங்களை கற்றுத்தருகின்றது. வணக்க வழிபாடுகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. ஐவேளை தொழக்கூடியவர்களாக நம்மில் பலர் இருக்கின்றோம். தொழுகையில் நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோமா என்பது முதல் கேள்வி. தொழுகைக்கு பிறகு பிரார்த்தனை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனிடம் நாம் பிரார்த்திக்கின்றோமா என்பது இரண்டாவது கேள்வி. பிரார்த்திக்கக்கூடிய நாம் எதை பிரார்த்திக்கிறோம் என்பது மூன்றாவது கேள்வி. பெரும்பான்மையான நேரங்களில் நம்முடைய தொழுகை எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒரு அவசர கதியில் தொழக்கூடியதாகத்தான் நம்முடைய தொழுகைகள் பெரும்பான்மையான நேரங்களில் இருக்கிறது. ஐவேளை தொழுவது அவசியம் என்பதை உணர்ந்தவர்கள் கூட அந்த தொழுகையில் நின்று தொழும்போது பல நினைவுகளை தங்களுடைய உள்ளங்களில் ஓட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்கள், உணவு, உடை என்று எதையாவது ஒன்றை யோசித்து கொண்டுதான் அவங்களுடைய அந்த தொழுகை என்பது இருக்குது. சில நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எத்தனை ரக்காத்து தொழுதோம் என்பதை கூட மறக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பல நேரங்களில் அது அமைந்திருது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஆச்சுன்னா அது ஒரு கணக்கு. பல நேரங்களில் அப்படி ஆகக்கூடியதாக நம்முடைய தொழுகை என்பது இருக்கிறது. சரி, தொழுகையில் பிரார்த்திக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கிறது. பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடம் வைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பிரார்த்தனைகளை நாம் செய்கின்றோமா? உருவாதத்துக்கு சஜதாவில் நாம் அதிகமாக இறைவனிடம் மன்றாடி கேட்கலாம். அந்த இடங்களில் நாம் பிரார்த்திக்கின்றோமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. நம்மில் சிலர் செய்யலாம். இந்த தொழுது முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பிரார்த்தனைகளை கற்றுத்தந்தார்கள். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நாம் செய்கின்றோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்மில் பலர் அதை செய்வது இல்லை. அப்போ நாம் இந்த மார்க்கத்திலிருந்து எதை ஒரு
வழிகாட்டுதலாக எடுத்திருக்கிறோம் என்பது ஒன்று இருக்குது. முந்தைய நபிமார்களிடமிருந்து எதை நாம் வழிகாட்டுதலாக எடுத்திருக்கிறோம் என்பது இருக்கிறது. உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் முன்மாதிரியாக பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நினைப்போமையானால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பிரார்த்தனை நம்மிடம் இருக்கிறதா என்று முதல் கேள்வி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இறைவனை நம்பக்கூடியதாக அவருடைய பிரார்த்தனைகள் இருந்தது. நாம அந்த இடத்தில் இருந்தால் அப்படி பிரார்த்திப்போமா என்று அல்லாஹ்வே அறிந்தவன். அப்படி நம்ம பிரார்த்திப்போமான்னு தெரியல. குழந்தை பிறப்பு என்பது வாய்ப்பே இல்லாத ஒரு வயது. மனைவியும் வயதானவராக ஆகிவிட்டார், இவரும் வயதானவராக ஆகிவிட்டார். குழந்தையை கொடு என்று கேட்பதே நமக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். இத்தனை வயசுல ஒருத்தன் குழந்தையை கேட்பது எப்படி? சரி, அல்லாஹ்வை நம்பி கேட்கிறார்கள், அல்லாஹ் குழந்தையை கொடுத்துருன்னு சொல்லி கேட்டா அது வேற கணக்கு. அவர் அப்பம் குழந்தையை கேட்கும் போது கூட எப்படி கேட்கிறாருன்னா, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு, அந்த குழந்தைகளை சாலிஹானதா கொடுன்னு கேட்கிறார். இப்போ குழந்தையை மட்டும் அவர் கேட்கல, அவர் கேட்கறது எப்படி கேட்கிறாருன்னா, கொடுக்கக்கூடிய குழந்தையை சாலிஹானதான் கொடுக்கணும். எத்தனை வயசுல? அவர் வயதாக தள்ளாடி கிடக்கக்கூடிய நேரத்திலும் அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருந்தால், இறைவனின் மீது அதிகபட்ச நம்பிக்கை, மிக உறுதியான நம்பிக்கை, கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையில் அவர் கேட்கக்கூடியவராக இருந்தார். நாம் அப்படி கேட்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்கணும். பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒழுங்குகளில் ஒன்று என்னவென்றால், இறைவனிடம் கேட்பதில் நாம் நிராசை அடைந்து விடவே கூடாது. இறைவனிடம் கேட்பதில் நாம ஒரு தயவு தாட்சணியத்தோடு கொடுத்தா கூடிய அல்லாஹ், இல்லைன்னா பரவாயில்ல என்கின்ற மாதிரியான தொனி இருக்கவே கூடாது. யா அல்லாஹ், உன்னை விட்டால் எனக்கு யார் தருவான்? நீ கொடுக்கவில்லை என்றால் யார் கொடுப்பான்? நீ தடுத்து விட்டால் யார் கொடுத்து விட முடியும்? உன்னை விட்டால் எனக்கு யார் என்று அவனிடம் சரணாகதி அடைந்து அவனிடம் கேட்பது ஒரு மூமினினுடைய மிக முக்கியமான பண்பு. அப்படி நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கிறதா? எந்த பிரார்த்தனை அவசரப்பட்டதாக இருக்கிறதோ, எந்த பிரார்த்தனை இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறதோ, யா அல்லாஹ் நீ கொடுத்தா கூட இல்லைனா பரவாயில்லை என்று இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கூட நாம் மறந்து விடுகின்றோம். அப்படிப்பட்டதாக நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கக்கூடாது. இறைவனிடம் முழு நம்பிக்கையோடு, யா அல்லாஹ் எனக்கு நீ தான் கொடுக்கணும், உன்னை விட்டால் வேறு யார் என்று கேட்கணும். எவ்வாறு வயதான காலத்தில் பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலில் பிள்ளையைத்தா என்று மட்டும் கேட்காமல், அந்த பிள்ளையையும் எனக்கு சாலிகான பிள்ளையாகத்தா என்று எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களோ, அப்படி கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நம்மை எடை போட்டு பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒரு வியாபாரத்தில் பரக்கத்தை கேட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். நம்முடைய எல்லை என்பது ஒரு அளவோடு தான் இருக்கு. நம்ம ஒரு 5 கோடி ரூபாய் நமக்கு வருமானம் வரணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அதெல்லாம் கேட்குறது கொஞ்சம் ஓவராக இருக்கும். நம்ம ஒரு 5 லட்ச ரூபா கேட்போம். அப்படிதான் நம்மளுடைய உள்ளம் சொல்லுது, அப்படிதான் சொல்லுது. அது எதனால? நம்ம மேலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நமக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படி இருக்குது. அப்படிப்பட்டதாக பிரார்த்தனை இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்பக்கூடியதை இறைவனிடம் அதிக நம்பிக்கையோடு கேட்டால் இறைவன் அதை தரக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அதை நாம் கேட்கிறோமா என்பது மிக முக்கியமானது. பிரார்த்தனைகளுக்கு நேரம் ஒதுக்குகிறோமா என்பது மிக முக்கியமானது. நம்மில் பலர் அவ்வாறு செய்வதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனைகளில் இருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று என்னவென்றால், அவர் அந்த பிரார்த்தனையை வெறும் உலகத்திற்காக கேட்கக்கூடியதாக மட்டும் ஆக்கவில்லை. நம்முடைய பிரார்த்தனைகளில் பெரும்பான்மையான நேரங்கள் கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட. பிரார்த்திக்காம நாங்கள் இருக்கிறோமா? யாரை பார்த்து நீங்க என்ன சொல்லிட்டீங்க? நாங்கள் எவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் கிட்ட. எங்களுடைய உணவுக்காக, எங்களுடைய உடைக்காக, எங்களுடைய வீட்டிற்காக, எங்களுடைய வியாபாரத்திற்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய நோய்க்காக, எங்களுடைய நொடிக்காக, எல்லாவற்றிற்கும் இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். எங்களை நீங்க என்ன இப்படி பிரார்த்திக்கிறீர்களா என்று கேட்க முடியுமா என்றால், ஆம் பிரார்த்திக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை மட்டும் கேட்கக்கூடியவராக இல்லை. அவர் இறைவனிடம் எதை கேட்டார் என்றால், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு என்று கேட்டார். யார் கேட்கிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறது? அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. எந்த நிலையில் கேட்கிறார் என்றால், அவர் கட்டுப்படுதலினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை பார்த்து கேட்கிறார், யா அல்லாஹ்
என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு, என்னுடைய சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு என்று கேட்டார். அவர்தான் இறைவன் பிள்ளையை அறு என்று சொன்னவுடன் அறுப்பதற்கு துணிந்தவர். அவர்தான் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விடு என்று சொன்னபோது அதற்காக கட்டுப்பட்டு சென்றவர். கட்டுப்படுதலுடைய உச்சத்தில் இருந்து பிள்ளையை இழப்பதற்கு துணிந்த, குடும்பத்தை இழப்பதற்கு துணிந்த ஒரு மனிதர் இறைவனை பார்த்து கேட்டார், யா அல்லாஹ், உன்னை கட்டுப்படக்கூடியவர்களாகவே என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆக்கு, என்னுடைய சந்ததிகளையும் ஆக்கு என்று இறைவனிடம் கேட்டாரே. இந்த மாதிரியான துவாவை நாம் யாராவது என்றைக்காவது இறைவனிடம் கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு, உன்னை மட்டுமே தொழக்கூடியவர்களாக ஆக்கு, மரணிக்கக்கூடிய நேரத்தில் எங்களை தௌஹீதில் மரணிக்க செய், மரணிக்கக்கூடிய நேரத்தில் எங்களை தர்கா வழிபாட்டில், மரணிக்கக்கூடிய நேரத்தில் எங்களை தகடுகளை கட்டுவர்களாக, மரணிக்கக்கூடிய நேரத்தில் தாயத்துகளை நம்புவர்களாக, மரணிக்கக்கூடிய நேரத்தில் மௌலூது ஓதக்கூடியவர்களாக, எங்களை இணை வைப்பில் போய் இணைந்து மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். அவர் ஏகத்துவத்தினுடைய இமாமாக இருந்தார். ஏகத்துவத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருந்தார். எல்லாவற்றையும் அந்த ஏகத்துவத்திற்காக இழக்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் கேட்டார், யா அல்லாஹ், என்னை என்னுடைய பிள்ளைகளை உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு என்று தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவராக அவர் இருந்தார். நாம் இப்படிப்பட்ட துவாக்களை கேட்கிறோமா என்றால் கேட்பதில்லை. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி கேட்டால், நாம கொள்கையில தான் மரணிப்போம் என்று நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இறைவன் நம்முடைய உள்ளங்களை தன்னுடைய 2 விரல்களுக்கு இடையிலே வைத்திருக்கிறான். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திருப்பி விடலாம். இன்று கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் நாளை மரணிக்கக்கூடிய நேரத்தில் இதே கொள்கையில் இருப்போமா என்று நமக்கு தெரியாது. அவர் சிலை வணக்கத்தில் இருந்து பாதுகாப்பை கேட்டார். நாம் தர்கா வணக்கத்தில் வழிபாட்டில் இருந்து பாதுகாப்பை கேட்கிறோமா? கேட்பதில்லை. தர்கானா என்ன தப்பா? யாருமே கேட்க மாட்டீங்க. 99% பேர் கேட்கறது இல்லை. இன்னைக்கு தர்காவை நாங்கள் போகிறதுக்கு காரணம், அங்கே நாங்கள் வணங்குறதுக்கெல்லாம் போகலை. ஒரு காலத்தில் வணங்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வணங்குறதுக்காகலாம் போகலை, அது ஒரு ஜியாரத் மாதிரி அப்படின்னு ஒரு சில காரணங்களை சொல்கிறாங்க. இன்னைக்கு போவதற்கு ஒரு காரணங்களை சொல்கிறாங்க, வணங்குவதற்கு போகலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு சென்றுவிடக்கூடாது என்று நாம் கேட்கிறோமா? ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆலிம்கள், பெரிய பெரிய இமாம்கள், அரபு மொழியை கரைத்து குடித்தவர்கள், இவர்களை விட வேறு யார் என்று நம்மால் பார்க்கப்பட்ட பல பேர் தர்காவில் போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பாமரர்களாக இருக்கக்கூடிய நம்மை இறைவன் ஏகத்துவத்தில் வைத்திருக்கிறான். மரணிக்கக்கூடிய நேரம் வரை அந்த ஏகத்துவத்திலே நம்மை வைத்திருக்க வேண்டும் என்று கேட்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று இணை வைப்பு. அந்த இணை வைப்பை செய்யக்கூடிய நிலையில் மரணித்து விடக்கூடாது என்று ஒரு மனிதன் தனக்காக பிரார்த்திப்பான என்னால் அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் புத்திசாலித்தனமான, அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் உயர்ந்த ஒரு பிரார்த்தனையாக அந்த பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனை நம்முடைய நாவுகளில் இருந்து வருகிறதா என்பதை மனசாட்சியை தொட்டு நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் என்ன வந்துருச்சுன்னா, நாமெல்லாம் கன்ஃபார்முங்க சொர்க்கம், நமக்கெல்லாம் கன்ஃபார்ம் சொர்க்கம், நம்மெல்லாம் பௌத்தா போகக்கூடிய நேரத்தில் கூட நம்ம இந்த ஏகத்துவத்தில் தான் இருப்போம், தௌஹீது கொள்கையில் தான் இருப்போம், தர்கா அதெல்லாம் நம்ம போக மாட்டோம், தாயத்து தகடெல்லாம் நமக்கு வராது என்று நமக்கு ஒரு இருமாப்பு. பாதுகாக்க வேண்டுமல்ல, அப்படிப்பட்ட இருமாப்புடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், இறைவனுக்காக தொழுதார், இறைவனுக்காகவே எல்லா விஷயங்களையும் செய்தார். ஆனாலும் இறைவனிடம் கேட்டார், யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய வழித்தோன்றல்களையும் உன்னை பிரார்த்திக்க கூடியவர்களாக, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கு என்று கேட்டான். நம்முடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று, தொழுது முடிச்சதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு பல துவாக்களை சொல்லி முடித்ததற்கு பிறகு இடையில் ஒரு துவா வரும். அந்த துவாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கு, உன்னை தொழுவதற்கு, உன்னை துதிப்பதற்கு எனக்கு நீ உதவி செய் என்று கேட்டாங்க. அந்த துவாவை நாம் செய்வதில்லை. அது யார் சொன்ன துவா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை வணங்கி கொண்டிருந்தார். எந்த அளவிற்கு என்றால், இறைவன் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருந்தார். செய்யக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு இறைவனிடம் கேட்டார், உன்னை துதிப்பதற்கு, திக்ர் செய்வதற்கு எனக்கு உதவி செய் என்று கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாம கேட்பதில்லை. நாம 3 ரக்காத்து தொழுதுகிட்டு இருக்கிறோம். 3 வக்து தான் தொழுகிறோம். சில நேரங்களில் 4, 5ன்றது ரொம்ப ரேராக போச்சு. சில பேர் 5 இல்லவே இல்லை.
தொழுகையில எந்த விதமான ஒழுங்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் இறைவனிடம் பிரார்த்திப்பதில் இருந்து தள்ளி நிற்கிறோம். நாம் அதற்காக சிரமப்படணும், கஷ்டப்படணும், மனதில் வருத்தப்படணும். நம்மை படைத்தவன், நமக்கு உணவளித்தவன், நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் இயக்கிக் கொண்டிருப்பவன், நம் கண்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண் இமைகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடியவன், நம்முடைய பார்வைகளை கொடுத்தவன், செவி புலனை கொடுத்தவன், நம்முடைய பேச்சை சிறப்பானதாக ஆக்கியவன், நாம் நடப்பதற்கும் நாம் அசைப்பதற்கும் கைகளையும் கால்களையும் கொடுத்தவன். இந்த எந்த விதமான சக்தியும் இல்லாமல் உலகத்தில் பல பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் அழகாக வாழ்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கு நாம் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இல்லை. இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், உங்களை படைத்ததே என்னை வணங்குவதற்காகத்தான் என்று சொல்கிறான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் படைக்கப்பட்டது பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக, நாம் படைக்கப்பட்டது படிப்பதற்காக, நாம் படைக்கப்பட்டது குடும்பம் நடத்துவதற்காக என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்கின்றான், மனித ஜின் கூட்டங்களை நான் படைத்ததற்கு காரணம் என்னை வணங்குவதற்காக தவிர வேறில்லை என்று இறைவன் சொன்னதற்கு பிறகு நாளெல்லாம் வணங்க வேண்டிய நாம் நாளில் ஒரு 5 தடவை கூட வணங்குவதற்கு சரியாக முயற்சிப்பதில்லை. இறைவன் அதற்காக பிரார்த்திப்பதில்லை. முதல்ல நீங்க நினைச்சா தானே பிரார்த்திப்போம். பிரார்த்திச்சா இறைவன் கொடுப்பான். நாம் பிரார்த்திப்பதே இல்லையே. ஆனால் எப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இறைவனிடம் பிரார்த்தனைகளில் அந்த ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக வைக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பிரார்த்தனைகளை நாம செய்யணும். சில நேரங்களில் நாம் பிரார்த்தனைகளை செய்துவிட்டு என்ன நினைக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நமக்கு இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம செய்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது. உலக விஷயங்களுக்கும் பிரார்த்திக்கலாம், தப்பு இல்லை. மறுமை விஷயத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், நாமும் பிரார்த்திக்கணும். உலக விஷயங்களுக்கும் நாம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் பிரார்த்தனைகளில் அவசரப்படுறோம், கேட்குறோம், கேட்டுட்டு கிடைக்கல. ஒரு திருமணத்துக்காக பிரார்த்தித்தேன், ஒரு கடைக்காக பிரார்த்தித்தேன், இல்லை வேறு உடல் நலத்திற்காக பிரார்த்தித்தேன், எப்படியோ சில விஷயங்களுக்காக நான் பிரார்த்தித்தேன். நான் பிரார்த்தனைக்கு இறைவன் பதில் அளிக்கவில்லை என்று அவசரப்படக்கூடாது. இறைவன் நிச்சயமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் இறைவனிடம் பிரார்த்தித்து விடுவோமேயானால் அந்த பிரார்த்தனை ஒரு காலத்திலும் வீண் போகவே போகாது. ஒரு காலத்திலும் வீண் போகாது. சில விஷயங்கள் நடக்கும். இறைவனிடம் நீங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறீர்கள் என்றால் அந்த இறைவன் அந்த கோரிக்கையை உடனடியாக நீங்கள் கேட்டபடியே நிறைவேற்றுவான். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அப்படியே கொடுக்கக்கூடியவனாக இறைவன் இருப்பான். இரண்டாவது, இறைவன் நீங்கள் கேட்கக்கூடியதை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுத்து விடுவான். மூன்றாவது, நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள், நீங்கள் கேட்டதை கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய ஒரு தீங்கை இறைவன் நீக்கி விடுவான். ஆகவே இறைவன் நீங்கள் கேட்கிறதையெல்லாம் கொடுக்காம இருக்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரியாது, நீங்க இறைவன் கிட்ட யா அல்லாஹ் எனக்கு உடல் நலத்தை சரியாக்கு, எனக்கு உடல்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இறைவன் கொடுக்கல நாம் நினைக்கிறோம். இறைவன் நம் தலைமையில் இருந்த கல்லை பாதுகாத்திருப்பான். உயிர் போயிருந்திருக்கும், இறைவன் நம்மை பாதுகாத்திருப்பான், நமக்கு தெரியாது. நாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், இந்த கை விரல் ரொம்ப நாளாக வலிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம், சரியாகவே மாட்டேங்குதே அப்படின்னு நாம் நினைப்போம். கையே போயிருக்க வேண்டியதுப்பா, அல்லாஹ் அவன் கையை பாதுகாத்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய எந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயமாக பதிலளிக்கப்படும், கட்டாயமாக இறைவனிடம் நீங்கள் கேளுங்கள் சொன்னாங்க. செருப்பு வார் அந்து போச்சு, கேட்கலாமா இறைவன்கிட்ட? கேட்கலாம். எதை குறித்தும் இறைவனிடம் கேட்கலாம். நாம் கேட்பதில்லை, கேட்பதில் அவசரப்படுகிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் நாம் கேட்டது கிடைக்கலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி கேட்டால், நம்ம கேட்கிறோம் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மக்கிட்ட குறைகள் எதுவும் இருக்குதா என்று நாம் நினைத்து பார்க்கணும். நம்மக்கிட்ட எதுவும் குறைகள் இருக்கா, அந்த கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் நம்மக்கிட்ட எதுவும் குறைகள் இருக்கா என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். என்ன உதாரணம் என்றால், ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அந்த மனிதர் பிரயாணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவள் உடலெல்லாம் மண்ணாகி கொண்டிருந்தது. உடலெல்லாம் மண், பிரயாணம் செய்கிறார், உடலெல்லாம் மண், புழுதி படைந்த தலை, புழுதி படிந்த சட்டை, உடலெல்லாம் அழுக்கு. அந்த நேரத்தில் அவர் இறைவனை பார்த்து கையேந்தி யா ரப்பி யா ரப்பி என்று கைகளை உயர்த்தி இறைவனிடம் கேட்டார். ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை இறைவன் ஏற்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இவ்வளவு சிரமங்களை செய்து கொண்டு ஒரு மனிதன் இறைவனை பார்த்து கேட்கிறான்? இவ்வளவு சிரமங்கள்
அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரார்த்தனை ஒரு பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் இறைவனிடம் பிரார்த்திக்கிறான். இறைவன் ஏன் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் உண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாக இருந்தது. இறைவன் எதையெல்லாம் உண்ணக்கூடாது என்று தடுத்தானோ அதையெல்லாம் அவர் உண்ணக்கூடியவராக இருந்தார். சாப்பிடுவது ஹராமாக இருந்தது. அவர் உடுத்தக்கூடிய உடை ஹராமாக இருந்தது. இறைவன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடை குறித்த விதியை கொடுத்திருக்கிறான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவ்வாறு உடை அணியணும் சொல்லியிருக்கிறான். அந்த விதிகளின் அடி அவர் உடை அணியவில்லை என்கின்ற ஒரு காரணமாக இருக்கும். மூன்றாவது, அவர் அந்த ஹராமிலேயே மூழ்கி கிடந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். வட்டி ஒருவேளை வாங்கியிருக்கலாம், வட்டி வாங்கி தின்றிருக்கலாம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் வட்டியாலேயே நிறைந்திருக்கலாம், அவர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் வட்டியிலேயே வந்ததாக இருந்திருக்கலாம். அந்த வட்டியை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வட்டியை குறித்து நம்முடைய பார்வை என்ன? அது ஹராமா இல்லையா? ஹராம் மட்டும் இல்லை, அல்லாஹ்வோடு நடக்கக்கூடிய போர் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாங்கள் வட்டிக்கு கொடுக்கல, வட்டிக்கு வாங்க தான் செய்கிறோம். வேற வழி என்ன இருக்கு? எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? வீடு வாங்கணும் 80 லட்ச ரூபான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலகத்தில் வீடு இல்லாமல் இருக்க முடியாது. வீடுக்கு வாடகைக்கு இருந்து வீடுக்கு வாடகைக்கு வேற கிடைக்க மாட்டேங்குது இங்க. இப்போ வீடு வாங்கணும்னா லோன் எடுக்காம எப்படி இருக்க முடியும்? கார் வாங்கணும்னா லோன் எடுக்காம எப்படி இருக்க முடியும்? பைக் வாங்கணும்னா எப்படி லோன் எடுக்காம இருக்க முடியும்? கடையில சரக்கு போடணும்னா எப்படி தண்டல் எடுக்காம இருக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமா என்று நாம் சொல்வோம். சாத்தியம்தான். ஏன் இது எவ்வளவு பெரிய மோசமான பாவம் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. வட்டி வாங்குபவன் மட்டும் பாவி கிடையாது, வட்டிக்கு கொடுப்பவன் மட்டும் பாவி கிடையாது. வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்காக கணக்கெழுதுபவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன், அத்தனை பேரும் பாவிகள் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. சாட்சி கையெழுத்து போடுறவன் முதற்கொண்டு பாவி. நீ வட்டிக்கு வாங்கியிருக்க வேண்டியதில்லை, வட்டி கொடுத்திருக்க வேண்டியதில்லை, வட்டிக்கு உட்கார்ந்து நீ கணக்கெழுதக்கூடிய வேலையை செஞ்சிருக்க வேண்டியதில்லை. இவர் வாங்குறார் வட்டி, இவர் கொடுக்கிறார் வட்டி, நான் சாட்சியாக இருக்கிறேன் கையெழுத்து போட்டாலும் நீ பாவி என்று சொல்கின்ற மார்க்கத்தில் இருந்து கொண்டு வட்டியை வாங்கி உண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை பார்த்து யா ரப்பி என்று அழைத்துவிட்டு எனக்கு இறைவன் பதிலளிக்கவில்லை என்றால் அவன் ஹராமிலேயே மூழ்கி கிடக்கிறான். அவனுடைய வார்த்தைக்கு எவ்வாறு இறைவன் பதிலளிப்பான்? ஹலாலான உணவை உண்ணுங்கள், ஹலாலான பேச்சை பேசுங்கள், ஹலாலான முறையில் சம்பாதியுங்கள், ஹலாலான முறையிலே உடை உடுத்துங்கள், ஹலாலான முறையிலே வாழ்க்கையை வாழுங்கள். திருமறை குர்ஆனும் முஹம்மது நபியும் எதை சொன்னார்களோ அதை செய்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை என்றால் நீங்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்வது மொத்தமும் ஹராம், செய்வது மொத்தமும் திருட்டு வேலை, செய்வது மொத்தமும் திருமறை குர்ஆனுக்கு எதிரான விஷயங்கள், செய்வது மொத்தமும் முஹம்மது நபியுடைய வார்த்தைகளுக்கு எதிரான விஷயங்கள், இவற்றை எல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ்வை பார்த்து கையேந்தி விட்டு கேட்டது கிடைக்கவில்லை என்று ஒருவன் சொல்வானேயானால் அவனை விட ஒரு பொய்யன் வேறு யார்? கேட்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹராமான ஒன்றை உண்டு கொண்டு, ஹராமான ஒன்றை உடுத்துக் கொண்டு, ஹராமாகவே வாழ்ந்து கொண்டு, ஹராமிலேயே மூழ்கி கிடந்து அல்லாஹ்வை பார்த்து கையேந்துவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவன் சொல்வதை செய்யல, ஆனா கேட்டுக்கிட்டு மட்டும் இருப்பன. அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ முதலையாக முக்கியமான விஷயமாக பிரார்த்திக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அது தேவை. அத்துவா வல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். பிரார்த்தியுங்கள், தொழுகையில் பிரார்த்தியுங்கள், தொழுகை முடிந்ததற்கு பிறகு பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்வை நோக்கி கையேந்தி 1000 விஷயங்களை கேளுங்கள். உலகத்திற்காக கேளுங்கள், சமூகத்திற்காக கேளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக கேளுங்கள், உங்களுடைய உடலுக்காக கேளுங்கள், உங்களுடைய வயதிற்காக கேளுங்கள், ஆரோக்கியத்திற்காக கேளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய மார்க்கத்திற்காகவும் கேளுங்கள், உங்களுடைய தொழுகைக்காக கேளுங்கள், உங்களுடைய கொள்கைக்காக கேளுங்கள், உங்களுடைய வணக்க வழிபாட்டிற்காக கேளுங்கள், உங்களுடைய சந்ததிகளுக்காக கேளுங்கள். எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்காத சந்ததிக்கு கேட்டாரோ, கண் முன்னால் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு கேட்காமல் அந்த பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு, அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு, சந்ததி சந்ததியாக என்னுடைய குடும்பம் முழுவதும் இறையச்சம் உடையவர்களுக்கு இமாமாக இருக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை எவ்வாறு முஹம்மது நபியினுடைய வழிகாட்டியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களோ அவ்வாறு நீங்களும் நானும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரன் பேத்திகள் இரையச்சம் உடையவர்களாக, இரையச்சம் உடையவர்களில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்பது நம் மீது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி, அது ஒரு முறை. அதுதான் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய வழிமுறை என்பதை புரிந்து கொண்டு அவ்வாறு வாழ்வதற்கும் அவ்வாறு பிரார்த்திப்பதற்கும் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடிக்கின்றேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.